கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 3 யோவான் 1 அதிகாரம் 11 வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மை செய்யும்போது நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நீதிமான்களாய் தேவன் நம்மை மாற்றினாரோ, நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தீமை செய்வோம் என்றால் நம் தேவனை காண முடியாது, நாம் அவரை பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தால் மாத்திரமே நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்திலே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஆனால் நன்மை செய்கிறவர்களோ தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மை செய்கிறோமா அல்லது தீமை செய்கிறோமா அல்லது பாவம் செய்கிறோமா? நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் என்றால் நன்மை மாத்திரமே செய்வோம், தீமையான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனத்திலே, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் அதை செய்யாமல் போனால் நாம் பாவம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு நம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் அன்பு கூறுவோம், நன்மை செய்வோம். வேதம் சொல்கிறது, யாக்கோபு 2 அதிகாரம் 8 வசனத்திலே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது நாம் நன்மை செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறோமா? அன்பு கூறுகிறோமா? அவருடைய பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்திலே, நசரேனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாமும் நன்மை செய்வோம். நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளை இருக்கும்போது நன்மை மாத்திரமே செய்வோம். தீமையான காரியங்களுக்கு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்வோம். நன்மை செய்யும் போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை பின்பற்றாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், நன்மையான காரியங்களை செய்வோம். தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம், அன்பு கூறுவோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க.
கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக, பலப்படுத்துவீராக. பலவீனத்திலே நம்முடைய பலம் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் இயேசு கிறிஸ்து தாமே பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து சுகப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம், உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம், உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.